அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது, மேலும் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த 15 நாட்களில் நடக்க போகுது, ஏதாவது கெடுப்பலன் இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களில் நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவு. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 15 நாட்களானது கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கமான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய போகுது. ஒரு பக்கம் வருமானத்தை அதிகரிக்கும், வியாபாரத்தில் லாபம் ஈட்டவும் வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 15 நாட்களானது தரப்போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மற்றொரு பக்கம் வரவை விட செலவின் பட்டியல் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்களானது கிரகங்களின் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாகவும் சாதகமாகவும் இருக்கோ இல்லையோ, மேலும் கன்னிராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்குது, ஆகஸ்ட் மாதம் கன்னிராசிக்காரர்களின் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 15 நாட்களானது கன்னி ராசியினருக்கு ஏற்ற இறக்கமான நாட்களாக இருக்க போகும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கணிசமான மாற்றத்தை எதிர்கொள்ள நேரிடும். வெளிநாட்டில் வசிக்கும் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டமாக நிச்சயமாக அமையக்கூடும். மேலும் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையானது இந்த 15 நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையாக நீங்கள் இருப்பதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உறவுகளில் சிக்கல் ஏற்படும், பேச்சில் அதனால் கவனமாக இருப்பது நல்லது. சேமிப்பு கரையலாம், செலவுகள் கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். வீண் விரயங்களை தடுக்க சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். மேலும் திருமண பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருந்தால் அந்த விஷயத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தள்ளி போடுவது, முக்கியமாக இந்த மாதம் முழுக்கவே திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் வியாபாரம் இந்த மூன்றும் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை மற்றும் வியாபாரத்தில் பெரிய சிக்கல்கள் எதுவுமே வராது. இருப்பினும் கூட குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்களால் உங்கள் மனது அமைதியை கெடும். வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்றவை உங்களுக்கு கூடுதலான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். வணிகம் செய்பவர்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். கூடுதல் வருமானம் பெற கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்றுக்கொள்ளுங்க. பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவங்களுக்கு பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 நாட்களில் கன்னி ராசியினருக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் செலவு தாங்க. பெரும்பாலான கிரக நிலைகள் விரயஸ்தானமான 12வது வீட்டில் இருப்பது பல விஷயங்களில் பெரிய செலவுகளை ஏற்படுத்துங்க. குறிப்பாக குடும்பத்தினருக்கு அல்லது வீட்டுக்காக தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய நேரிடும். திடீரென்று வாகனம் அல்லது வீட்டுக்கு ரிப்பேர் செலவு செய்ய ஏதேனும் ஒரு பெரிய தொகை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்துவது கடினமாக இருக்கக்கூடும், அல்லது நீங்கள் திரும்பி செலுத்துவ தொகைகள் இரட்டிப்பாக இருக்கக்கூடிய தொகைகளாக இருக்கக்கூடும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சிறப்படுதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, களத்திர ஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், குரு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 16/8/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறாரு. மேலும் 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 31/8/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பினால் வாழும் வளம் பெறும் கன்னிராசி நேயர்கள், இந்த 15 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உணவிற்கு முக்கியத்துவம் அளிப்பீங்க. இந்த காலகட்டமானது எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரமானது பணவரத்தை அதிகரித்து கொடுக்கும். பேச்சின் இனிமை, சாதுர்த்தியம் இவற்றால் எடுத்த காரியம் அனைத்திலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி மட்டுமே கிடைக்கும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். தந்தையோடு அனுசரித்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய லாபங்கள் அனைத்துமே தாமதமாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் பெற கூடுதலாக நீங்கள் பணியாற்ற வேண்டியதாக இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரும். மேலும் முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகக்கூடும். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த காலகட்டம் மட்டுமே உங்களுக்கு அப்படி இருக்கும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். மேலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களிடம் ஆலோசனைகளை கேட்டு எதையும் செய்வாங்க. இதனால் நீங்கள் சற்று மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல பணங்களும் கிடைக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆனாலும் பணவரத்து திருப்தியை ஏற்படுத்தும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். மேலும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய நிலைகள் வரும். மேலிடத்திடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசி பழகுவது நல்லது. வீண் அலைச்சல், தடை, தாமதங்கள் ஏற்படக்கூடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் புதிய முயற்சிகளில் தள்ளி போடுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாடோடு படிப்பது அதை விட ரொம்ப நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீண் கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதங்கள் ஏற்படும். மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைப்பளு ஏற்பட்டாலுமே எப்படியாவது செய்து முடித்து பாராட்டப்படுவீர்கள். மேலும் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகி கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசு தாபங்கள் உண்டாகும். சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்கி வர மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 24, 25. அதிர்ஷ்டமான தினங்கள் 18, 19 அப்படின்னும் சொல்லப்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
கன்னிராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.